அதாவது இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நெத்தனியாகுடைய படைகள் கிட்டத்தட்ட 50 மோனிஷன்ஸ், அதாவது குண்டுகளை, மிக ஆழமாக பங்கர் பஸ்டர்களை எல்லாம் வீழ்த்தியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. ஹவுதிகளின் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் மிக மோசமான தாக்குதல்கள் இருந்தும் ஓரளவிற்கு பொதுமக்களை நாங்கள் கொலை செய்வதை குறைத்திருக்கிறோம் என்றும் நெத்தனியாகு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தாக்குதலின் மூலமாக சனா பகுதிகளிலும் மற்றும் பல இடங்களிலும் கடுமையான ஒரு அளவுக்கான அழிவு ஏற்பட்டிருக்கும் என்று பெஞ்சமின் நெத்தனியாகுடைய சார்பில், இஸ்ரேலுடைய சார்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்த தகவல்கள் அனைத்தும் ஹவுதிகள் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டதாக, தாக்குதல்களின் மூலமாக கடுமையான தாக்குதல்கள் நடந்து இருந்தாலும் ஹவுதிகள் அந்த தாக்குதலை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாமல் இஸ்ரேலுடைய கருத்துக்கள் மட்டும் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே தாக்குதல்கள் கொடூரமான தாக்குதல்களாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் பென்கூரியர் விமானத்தளம் தாக்கப்பட்டு ஏராளமான சேதத்தை அடைந்திருக்கிற நிலையில் கடந்த கால சில நிகழ்வுகளை பார்க்கின்ற போது இஸ்ரேலுடைய ரிட்டாலியேஷன் பவர் என்பது நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனால் அந்த அளவுக்கு அவர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய ஏர்கிராஃப்டின் மூலமாக மோனிஷன்ஸ், குண்டு வீச்சக்கூடிய அந்த ஆற்றல் அதிகரித்து சனா உருக்குலைந்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே போன்று அவர்கள் ஏற்கனவே அவருடைய ஆயில் ஸ்டோரேஜினுடைய குடோன்கள் பெரிய அளவிலே தாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது கடந்த முறையை போன்ற அளவுக்கு இல்லை, ஆயில் குறைவாகத்தான் சேமிப்பாக இருந்ததும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துகின்ற போது தங்களுக்கு ரிட்டாலியேஷன் அவர்கள் செய்வார்கள் என்பதை நன்கு உணராமல், திட்டமிடாமல் ஒன்றும் ஹவுதிகள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஆக அவர்கள் தங்களை டிஃபென்ஸ் செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 2 நிலைகள், ஏர்போர்ட்டில் மற்றும் 30 நிலைகளில் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். ஹவுதியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ்ரேலுடைய சார்பில் சொல்லியிருக்கிறது டிஸ்மேண்டல், ஃபுல்லும் ஒரு டிசேபிளிங் ஏர்போர்ட்டாக அது இனி உருக்குலைந்ததாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் இஸ்ரேலுடைய மற்றொரு அறிக்கையில் பவர் பிளான் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, பவர் பிளான் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அல் ஒமரான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி மற்றும் சில மேனுஃபேக்சரிங் செக்டர் முழுமையாக நார்த் சனாவில் உருக்குலைந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதற்கிடையில் மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்மேண்டல், துல்லியமான தாக்குதல்களில் நாங்கள் சொன்னதை போன்று பொதுமக்களுடைய கொலைகளை குறைத்திருக்கிறோம். ஆக ஹவுதிகளின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 36 பேர் காயமடைந்ததாகவும் 3 பேர் மரணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய அறிக்கையை நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் நேரடியான பேட்டியை நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஷிப்புகளை அவர்கள் தாக்க மாட்டோம் என்று எங்களுக்கு உறுதி தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஹவுதிகளை குண்டு வீசி நடத்த மாட்டோம் என்று ட்ரம்ப் சொல்கிறார். எங்களுடைய ஷிப்பை அவங்க தாக்காத பட்சத்தில் நாங்கள் ஹவுதிகளை தாக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் ஹவுதிகளுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதை அவர் மறுக்கவில்லை. ஆக வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக ஹவுதிகளிடத்திலே அமெரிக்கா பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இதில் முக்கியமான ஒரு இழிவு நிலை என்னவென்றால், உலக சக்கரவர்த்தியான அமெரிக்கா 1000 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இராணுவத்திற்கு இந்த ஆண்டு 17%, 7% வெட்டு என்று அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் 17% அதிகரித்திருக்கிற இராணுவ செலவினுடைய ஒரு சிறிய ட்ரைபல் குரூப்போடு அவர்கள் சமாதானம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் யூகமாக சொல்லவில்லை. வாஷிங்டனில் ஹவுதியினுடைய அந்த டீலை குறித்து பேசுகின்ற போது முழுமையாக கட் செய்யப்படவில்லை, அது பேச்சுவார்த்தையில் நடக்கலாம் என்பதையும் நாம் சர்வதேச போரியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. நோ, இட் இஸ் நாட் அப்படின்ட்டு சொல்கிறார், இட்ஸ் நாட் டீல் என்கிறார். ஆக நாங்கள் அவர்களோடு பேசவில்லை, கீழே விழுந்தாலும் மண் ஒட்டாத குறையாக அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹவுதிகள் எங்களிடத்திலே கெஞ்சினார்கள்,
குண்டு வீச வேண்டாம், நாங்கள் உங்கள் ஷிப் மீது தாக்க மாட்டோம் என்று எங்களுக்கு உறுதி தந்திருக்கிறார்கள் அல்லது தர வேண்டும் என்று இவர்கள் தரப்பிலே ஒரு வசைபாடுதல் அல்ல, ஒரு பெருமையை எடுத்துக்கொள்கிறார் அமெரிக்க அதிபர். அப்படி என்றால் ரிப்போர்ட்டர் கேட்கிறார், நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட எப்படி நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது இந்த விடயமெல்லாம் எங்களிடம் மிக முக்கிய நம்பகத்தகுந்த குட் சோர்சஸ் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது என்று அமெரிக்க அதிபர் அதை மழுப்பியிருக்கிறார். தட் மே பி மார்க்கோ ரூபியோ ஆர் மைக் வாட்ஸ் என்பது ஒரு கேள்விக்குறிதான். இது பெர்ட்டி நேர்த்தியாக குட் என்றும் அவரே பதிலே சொல்கிறார், அவரே தன்னை புகழ்ந்து கொள்கிறார். ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு இன்டர்வியூவாக இருக்கின்றது. ஆகவே மிக முக்கியமாக இட் இஸ் ஷார்ட் ஆஃப் தாட்ஸ் தட் வுட் ஹேப்பன், எப்படியோ இதெல்லாம் நடக்கும், இது தேவைதான் என்ற மாதிரி அவர் ஒரு விதமாக நடந்தது, நடக்கப் போகிறது என்றெல்லாம் அவர் பதிலை சொல்கிறார். அமெரிக்காவினுடைய இந்த பதில் மூலமாக ஹவுதிகளிடத்திலே ஒரு சமாதானம் பேசப்படுகிறதா என்ற கேள்வி எழுகின்றது. நீங்கள் எங்கள் ஷிப்பை தாக்க மாட்டோம், நாங்கள் உங்களை குண்டு போட மாட்டோம். 1008 நிலைகளிலே குண்டு போட்டிருக்கிறார்கள், ஆக நாங்கள் தாக்க மாட்டோம் என்றால் அமெரிக்கா ரகசியமாக சில பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் குண்டுகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு மேல் அமெரிக்காவால் தாக்க முடியாது. அமெரிக்காவுடைய 1000 குண்டு வீச்சுகளையும் தாக்கி கொண்டு அதற்கு பின்பு பென்குரியனை தாக்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய இந்த ஆர்சனல், அவர்களுடைய மொனிசன்ஸ் பங்கர் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் நமக்கு நம்பக்கூடியதாக இருக்கிறது. ரிப்போர்ட்டர்ஸினுடைய அந்த கேள்விகளுக்காகவும் அமெரிக்காவினுடைய பதிலை வைத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு டீலிங் 2 பேர்களுக்கும் இடையே நடக்கிறது. ஆனால் ஹவுதிகள் நாசமாக்கி விட்டோம் எங்களிடத்திலே கெஞ்சுவார்கள். அது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எப்படி இருந்தாலும் இவர்கள் எதிர்பார்ப்பதற்கு ஒப்பாக ஹவுதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஹவுதிகள் இன்று காலை நேற்றுக்கு இரவு பேசுகின்ற போது இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம், எங்களுடைய சகோதரர்கள் நாட்டில் எக்ஸ்பேண்டிங் வார் அப்படி எடுத்திருக்கிற முடிவை நீ எடுத்திருந்தால் நான் எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, நாங்கள் பலஸ்தீனத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்போம், இன்னும் பல நிலைகளில் ஏர்போர்ட்டை பாதுகாப்பு இல்லாத நிலையாக நாங்கள் ஆக்கப் போகிறோம் என்று ஹவுதிகள் மறுபடி பேசுகிறார்கள். அப்போ நமக்கு என்ன சந்தேகம் என்றால், அப்படி ஒரு ஆயுதங்களை மௌனியாத்து கீழே வைக்க வேண்டுமென்றால் இவ்வளவு வலிமையாக அவர்கள் பேச மாட்டார்கள். ஏராளமான ரெக்ரூட்மெண்ட்ஸ், குறிப்பாக அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு மொபைலைசேஷன் அதிகரித்திருக்கிறது. ஹவுதிகளுடைய படைகளிலே ட்ரைபல் கேதரிங் அதிகரித்து வந்திருக்கிற செய்தியும் நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக ஏதோ ஒரு டீல் நடந்து கொண்டிருக்கிறது, அது நான் நினைத்த மாதிரி நடக்கும் என்று அவர் சொன்னாலும் ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆக அமெரிக்கா ஒருவேளை இஸ்ரேலை எப்படி கையாளப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கிடையிலே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்க அதிபர் சொல்கிறார், நான் நினைத்தேன் அது நடக்கும் என்று. ஐ ஷார்ட் ஆஃப் தாட்ஸ் தட் வுட் ஹேப்பன் என்று அவர் இன்டர்வியூவிலே சொல்கிறார். நான் நினைத்தேன் அது நடக்கும் என்று. ஒருவேளை ஏதாவது பேச்சுவார்த்தை போகிற போது கீழே விழுந்தால் மண்ணுட்டாமல் முன்னக்கூட்டியே பேசுகிறார். ஒருவேளை சில விஷயங்கள் நடக்கலாம். ஆகவே அமெரிக்கா தான் பணிந்திருக்கிறதே தவிர ஹவுதிகள் இங்கே பணிவதற்கு ஒன்றுமில்லை. ஹவுதிகள்கிட்ட இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்து விட்டார்கள். இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களிடத்திலே மறைகள் கீழே உட்கார்ந்து குண்டு போடுறது மட்டும்தான் அவருடைய வேலைகள். ஆகவே சனாவை அளித்தாலும் மற்றவை அளித்தாலும் இது கடைசியில் இஸ்ரேலுக்கு பெரும் வினையாக மாறப்போகிறது. ஏனென்றால் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாது, டிஸ்டர்பாக எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் ஹவுதிகள் நீ எக்ஸ்பேண்ட் வார சீஸ் ஃபயர் இல்லாமல் செல்னா நான் உன்னை தாக்கி அழிப்பேன் அப்படிங்கிறது தான் ஹவுதியுடைய அல்டிமேட்டம், ஃபைனல் இறுதி எச்சரிக்கையாக இருக்கிறது. இது நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன்.